Totalmente talaga mami kita dile चावल है हमको सब 400 रुपए हेलो हेलो स्टूडेंट्स Hello, ma'am. हेलो स्टूडेंट्स சாரிம்மா ஏன் இந்த ஃபுல்லா மழை இந்த பக்கம் சென்னையில Okay, ma'am. இங்க நேற்று வந்து இங்க ஓகே சரிம்மா ஓகே டுடே வில் ஸ்டார்ட் தி இந்த தேர்ட் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் நேற்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அந்த 19th கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா சொல்யூஷன் தான் ஒன்றும் முடியல கொஸ்டின் பேப்பரை இன்ஷால்லா இன்னைக்கு முடிச்சிடுவோம் இதோட இவன் ரவுலர்ஸ் ஒன்லி த லிக்விட்ஸ் ஆர் volatile and miscible ஸோ அது வந்து ரவுலர்ஸ் லாக் வந்து நம்ம ஷுட் டேக் தி இது நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ்மா இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்மா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்மா இந்த கொஸ்டின் என்ன ஒரு ஆன்சர் சொல்லுங்க நேத்தே பார்த்துமே ஹலோ True, ma'am. ஹலோ Hello, ma'am. கரெக்ட் ஏன்னா வந்து ரவுலர்ஸ் லாக்கு நம்ம கரெக்ட் கரெக்ட் ஆன்சர் ஸோ ட்ரூ இது ஏன்னா ரவுலர்ஸ் லாக் வந்து நம்ம மிசிபிள் லிக்விட் இருக்கணும் வாலட்டைல் ஆடிபின் பை மீனிங் ஆஃப் வாலட்டைல் நம்ம Ma'am, vapor ஈஸிலி வந்து and வேப்பரைஸ் வெரி குட் அடுத்தது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் லிக்விட் இஸ் த டெம்பரேச்சர் at which the vapor pressure of the liquid becomes zero இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா பாயிலிங் பாயிண்ட் டெஃபினிஷன் இது illa, ma'am. பாயிலிங் False. பாயிண்ட் டெஃபினிஷன் இது என்ன வரும் உங்களுக்கு ஃபால்ஸ் ஏன்னா வந்து பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் தி லிக்விட் இஸ் த டெம்பரேச்சர் அட் விச் தி வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி லிக்விட் இஸ் ஈக்குவல் டு தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அந்த கான்செப்ட் வரும் ஓகே நெக்ஸ்ட் வந்து 31 கொஸ்டின் நேற்றே நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் அதில் வந்து இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு
மேம் உங்க வாய்ஸ் கேட்கல. மேம் நீங்க மியூட்டட்னு நினைக்கிறேன். மீட்ல ஒரு ஹிண்ட் இப்ப கேக்குதாப்பா? ஹலோ, எஸ் மேம். இப்ப பாருங்க. இப்போ நாம வந்து ஆல்ரெடி வந்து அந்த சம் போட்டிருக்கு. அது அந்த சம் சொல்லும்போது கேட்டுதா? இந்த சம் இங்க பாருங்க. இது வாட் இஸ் மீன் பை மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ காம்போனன்ட் இன் a சொல்யூஷன். அது ரெடிமேட் டெஃபினிஷன் இருக்கு. மோல் ஃபிராக்ஷன் என்னன்னா, தட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி component divided by total number of moles of the component. அந்த ஃபார்முலா தட் இஸ் வந்து XA. இப்போ அதான் வந்து மோல் ஃப்ராக்ஷன் வந்து A உடைய மோல் ஃப்ராக்ஷன். ஏன்னா யூஸ்வலாக வந்து சால்வெண்ட், பின்னா சொல்யூட்டாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வந்து சால்வெண்ட் வேணும்னா XA இஸ் ஈக்குவல் டு NA பை NA ப்ளஸ் NB. அதே மாதிரி XB என்னன்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு NB பை NA ப்ளஸ் NB. ஸோ இது வந்து இது ஜென்ரல் ஃபார்முலா. இது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஃபார்முலா வந்து மொலாலிட்டி. அடுத்த நெக்ஸ்ட் என்ன பார்த்தேன், என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃபைன் மொலாலிட்டி. மொலாலிட்டி அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆல்ரெடி அதே மாதிரி ரெடிமேட் டெஃபினிஷன் இருக்குது உங்களுக்கு. தட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் இன் 1 kg. அதான் இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்குது? 3 மார்க்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நான் இந்த கொஸ்டின் பார்க்கல, நான் இது முடிக்கிறேன். 38 2 கொஸ்டின். இந்த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டருடைய வேப்பர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க 12.3. அதில் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி 1 மோலால் சொல்யூஷன். 1 மோலால் சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னா அதுடைய மொலாலிட்டி வந்து 1 அப்படின்ட்டு அர்த்தம். எப்போ மொலாலிட்டி 1 வரும்? அப்போ அந்த மாஸ் ஆஃப் தி தட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட். மொலாலிட்டி ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட். அப்போது மேலே இருக்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட் வந்து 1 இருக்குது. இப்போது 1 மோல். அடுத்தது மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் வந்து வாட்டருடைய வந்து கேஜினா அப்போது 1000 kg வாட்டர். இப்போ அவன் வந்து அந்த இன்டைரக்டாக அதோட வேல்யூ வந்து சொல்லிட்டான், மொலாலிட்டி வேல்யூ. ஸோ அதை வச்சு நம்ம வந்து மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா P இஸ் ஈக்குவல் டு P0 1 மைனஸ் X2. இப்போ P0 வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 1 அது ஜென்ரல். இப்போ X2 என்ன? X2 என்னது? மோல் ஃப்ராக்ஷன் இல்லையா? அப்போது மோல் ஃப்ராக்ஷன் X2னா அப்போ N2 தட் இஸ் சொல்யூட்டுடைய மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை N1 ப்ளஸ் N2. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு வந்து தேவையானது என்னென்ன இல்லை. இப்போ நான் ஆல்ரெடி வந்து மோலால் சொல்யூஷன் தட் இஸ் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வந்து சொல்லிட்டு அவனே சொல்லிட்டான். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்லிட்டு வந்து 1. ये क्या है ये? क्या करना? अच्छा दबा क्यों चलनी? ऐसे दबा को पूछना, दबा पूछ करो। इनके पेंसिल डबल टैप करो, टैप करना. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட் வந்து அவனே அந்த மொலாலிட்டியில் சொல்லிட்டு இருக்கான் 1 மோல் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ சொல்யூட்டுடைய வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 1. அடுத்தது சால்வெண்ட் இப்போ N1, இது வந்து N2. இப்போ N1 வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா வாட்டர். இது என்ன நம்பர் ஆஃப் மோல், அதோட வெயிட்டு that is mass by तीन बार प्रेस कर, 3 बार 2 बार प्रेस कर, 2 बार
मी हल्लू एक तो 2 बार प्रेस करो खाली टप टप 2 बार प्रेस कर दो क्वेश्चन कर दो क्वेश्चन कर இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா மாஸ் பை ஜென்ரல் ஃபார்முலா இருக்குல்ல நம்மளுக்கு மாஸ் பை மாலிகுலர் வெயிட். இப்போ அதோடைய மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த ஏன்னா நம்ம மாஸ் ஆஃப் தி நம்ம மொலாலிட்டியில நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. மொலாலிட்டியில நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். மொலாலிட்டியில என்னன்னா மொலாலிட்டிலே நம்மளுக்கு வந்து அந்த ஃபார்முலா வந்துடும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute divided by mass of the solvent. மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் வந்து இன் கேஜி சொல்லியிருக்கு. அப்போ 1000. இப்போ இதோடைய மாஸ் வந்து 1000 டிவைடட் பை மாலிகுலர் வெயிட். வாட்டருடைய மாலிகுலர் வெயிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 இன்ட்டு ஹைட்ரஜன் ப்ளஸ் 1 இன்ட்டு ஆக்சிஜன். தட் இஸ் 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 16. தட் இஸ் 2 ப்ளஸ் 16 வந்து எவ்வளவு? 18. அப்போ இதோட வேல்யூ வந்து 18. ஸோ உங்களுக்கு N2 உடைய வேல்யூ 1000/18 அந்த வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 1000/18 உடைய வேல்யூ எவ்வளவு? 55.56. இது N2 உடைய, இது வந்து N1 உடைய வேல்யூ. N2 உடைய வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து 1 மோல் போட்டோம் இல்லையா. N2 உடைய வேல்யூ வந்து 1 மோல். இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க மோல் ஃப்ராக்ஷனு? மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கும். அடுத்து என்ன பண்ண x2 இஸ் ஈக்குவல் டு N2 பை இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். N2 ப்ளஸ் N1 பண்ணுவேன். நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 0. N2 வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்லி அதோட வேல்யூ வந்து 1. இப்போ 1 ப்ளஸ் இதோட 55 வந்து 55.
மைனஸ் x2. ஸோ வந்து p0 வேல்யூ வந்து 12.3 கொடுத்துருக்காங்க. 1 x2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, 0.01768. இது என்ன பண்ணுறீங்க, 12.3 போட்டு இன்ட்டு அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 0.98232 வரும். மல்லே பண்ணிங்கன்னா 12 வந்து 08. 12.08. 0 வந்து அவ்வளோதான்ப்பா. ஹலோ, சொல்யூஷனுடைய ஃபுல் நான் 4 இயர்ஸில் வந்து கேட்டிருக்க எல்லா கொஸ்டின் பேப்பர், அந்த 4 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் பிடிஎஃபாக அனுப்புகிறேன். அது என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் அனுப்புகிற பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து எழுதிக்கிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து கிளியராக இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் வந்து படிக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 4 கொஸ்டின் பேப்பரில் கேட்ட அந்த லெசனுக்கிட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணிரு. ஹலோ, 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 ஹலோ மேம். ஆ அவ்வளோதாம்மா. இதோட சொல்யூஷன் சொல்லி எல்லா கொஸ்டின் பேப்பரும் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வந்து நான் பிடிஎஃப் அனுப்புகிறேன். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் இந்த போர்டில் ஒயிட் போர்டில் ஒர்க் அவுட் பண்ணது. அது அவ்வளோவா கிளியராக இருக்காது. சும்மா உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக அந்த ஒயிட் போர்டில் எழுதுறேன் நான். இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க நம்பர்லாம் போட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் கிளியராக. இது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ம், மேம். As you all know, we're ஓகேம்மா. constantly looking ஸோ for new நீங்கள் லீவ் தி நீங்கள் இது பண்ணலாம், இந்த கிளாஸ் இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது இன்றைக்கி வேறு. எனக்கு ஃபுல்லாக மழை இந்த பக்கம்லாம். ஓகேவாம்மா, நான் உங்களுக்கு இப்போ பின்னாடியே பிடிஎஃப் அனுப்புகிறேன். அந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த லெசன் போட்டு. ஹலோ, எஸ் ஹலோ, மேம். லெசன் அந்த நேம் வந்து சொல்யூஷன் லெசன் போட்டு அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு போட்டு ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேருந்து என்னென்ன இருக்குன்ட்டு அந்த அந்த நம்பர் போட்டிருக்கேன். அந்த கொஸ்டின் பேப்பரோட நம்பரும் போட்டிருக்கேன். அதில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த சொல்யூஷன் எந்த இடத்துலலாம் கேட்டிருக்காங்கன்ட்டு. அது இப்போ 41னா அதே இடத்துல 41ல் கேட்கறது இல்லை, வேறு கொஸ்டின்ஸு கூட கேட்குறாங்க. அதனால வந்து ஒரு இடத்துல மாறி மாறி இருக்கிறான். இப்போ நம்ம நினைப்போம் 40th கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் இந்த சாப்டர் தான் வரும், அப்படியெல்லாம் வந்து வராது உங்களுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒரு நம்பர் வந்து மாறி மாறி இருக்கு. ஸோ அந்த அந்த கொஸ்டின் பேப்பரோட நம்பர் போட்டு உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியராக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நீங்களும் நோட்டில் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அடுத்த கிளாஸ்லேருந்து கேட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ 4 கொஸ்டின் பேப்பரும் வந்து சொல்யூஷன் லெசன்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதோட பிடிஎஃப் அனுப்புகிறேன் நான் உங்களுக்கு. ஓகேம்மா, யூ கேன் லீவ் தி கிளாஸ்மா. சாரி, இந்த நெட்வொர்க்னால அடிக்கடி இதாகிட்டே இருக்கு, டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. இசிதான் போட்டப்போ அது